ஆக்சுவலாக ஒரு ஆத்லெட் அல்லது ஒரு பிளேயர் ரெகுலராக நம்ம விளையாடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் அண்ட் ரெக்கவரி இந்த மூணுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஃபிட்னஸ் வந்து நம்ம ட்ரைனிங்லேயே வந்து நம்ம என்ன ஸ்போர்ட் விளையாடுறோமோ அந்த ஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபிட்னஸ் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். பட் இந்த நியூட்ரிஷன் அண்ட் ரெக்கவரி இந்த ரெண்டும் தான் சைலண்ட் ஹீரோஸ். நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தி மீல் வந்து கண்டிப்பாக அவங்க சாப்பிடணும். எல்லா அன்வான்ட் ஜங்கையும் சாப்பிட்டுட்டு நான் வந்து ஹை லெவலில் நெக்ஸ்ட் டே பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது வந்து ரெக்கவரி. ஸ்லீப் வந்து ரெக்கவரிக்கு வந்து பெஸ்ட் டூல். நல்ல குட் குவாலிட்டி 8 hours ஸ்லீப் பண்ணா மட்டும்தான் அந்த ரெக்கவரி கிடைக்கும். இல்ல நான் வீட்டுல போய் 1 மணி நேரம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டாலே போதும் அதுலயே ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ கண்டிப்பா ப்ராப்பரான ஒரு ரெக்கவரி, நல்ல ஹெல்த்தியான மீல், நல்ல நியூட்ரிஷியஸ் மீல், அதோட சேர்த்து எந்த ஸ்போர்ட் விளையாடுறோமோ அந்த ஸ்போர்ட்டுக்கு தேவையான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங். இந்த 3 சேர்ந்தாதான் ஒரு ஹை லெவல்ல ஒரு ஆத்லெட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும்.